இதான் ஜிஹெச்சா? இது எனக்கு போகிறது மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, பயமாக இருக்குது நிஜமாலுமே. இதுதான் ஒடிசாவில் இருக்கிற ஜிஹெச், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். பரவாயில்ல, நீட்டாக தான் இருக்குது. வெயில் பாருங்கள், மணி 11 மணி. டிக்கெட்டு கவுண்டர் கேட்குறாங்க, எனக்கே தெரியாது. உங்கடி வந்திருக்கிறீங்களாண்ணா ஏற்கனவே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு? அப்புறம் என்ன தேடிக்கிட்டு இருக்கிறீங்க? டோக்கன் எடுக்கணும் தானே? டோக்கன் எடுக்கணும். எது டெலிவரி? மேலையா? ஆ, இங்கிலீஷ்ல எழுதியிருந்தாலும் பரவாயில்ல. இப்போ அந்த இருக்கு ரிஜிஸ்டர் கவுண்ட் இதாக இருக்குங்க. இங்கே தான் டிக்கெட் எடுக்கிறது. டிக்கெட் கவுண்டர் எல்லாம் ஒடியால தான் இது இருக்குது. என்ன புரியுது? எங்கள் நாங்கள் பேர் சொல்லிட்டு டிக்கெட் மட்டும் எடுத்துக்கோம். டிக்கெட் நான் தான் எடுக்கணுமா? டோக்கன். இவங்க என்ன பேச போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. இவங்க என்ன எடுக்க சொல்கிறாங்க? எந்த சைட்லாலும் எடுக்கலாம்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். மணி 11 மணி தான் ஆகுது. இப்போ எங்கே வந்திருக்கிறேன்னாக்கா ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்கிறேன். ஹாஸ்பிட்டல் வந்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்கிறேன். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகலாம், ஈவினிங் தான் வர சொல்லியிருந்தாங்க. சரி, பார்த்துட்டு போயிடலாம். ஈவினிங் டைம் இருக்காது. காலையில் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து எப்போவுமே ரன் ஆகிட்டு இருக்கும்ல. சரி, அதனால தான் பார்த்துட்டு வரலான்ட்டு வந்திருக்கோம். இதுதான் மெடிக்கல் ஸ்டோர். எனக்கு எதாவது எழுதி கொடுத்துருக்காங்க. ஆயின்மெண்ட் தான் எழுதி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் எழுதி கொடுத்துருக்காங்க. ஆயின்மெண்ட்டாக டேப்லெட்டான்னு தெரில. இது வாங்கணும். வெளியில் போய் வாங்கிக்கலான்னு நான் தான் சரி இங்கே வாங்கிட்டு போகலாம். என்ன நீ சோகமாக இருக்கிற? இன்னைக்கு வேலைக்கு போகணுன்னு சோகமாக இருக்கிறியா? தூக்கம் வருதா? நல்லா இருக்குது. ஹாஸ்பிட்டல் நல்லா தான் இருக்குது. நம்ம ஊர் மாதிரி தான் நீட்டாக இருக்கு. ஆனால் நிஜமாலுமே ஸ்பைன் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கு. நான் வெளியில் வந்துட்டேன். வெயிலா பாருங்க. ஒடிசாவில் எந்த அளவுக்கு வெயில் இருக்குதுன்னு அம்மாடியே முடியலை.
செம்மையாக இருக்குது வெயில். எப்படி தான் போக போகிறேன்னு தெரியல. நான் பூவாவை கூட்டிகிட்டு வரல, பூவா வந்து தூங்கிட்டு இருக்கிறான். இந்த வெயிலெல்லாம் பூவா தூக்கிட்டு வந்தால் என்ன ஆகுறது? அதான் சீக்கிரம் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு வந்தோம். கூட்டம் இல்லை, பரவாயில்ல. எல்லாம் செம்ம கூட்டமாக இருக்கு, கீழே தான் நிற்கணும் அப்படின்னாங்க. சரி, லேடி டாக்டர் வரல, நம்ம பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துக்கலாம். என்னது இது? கிச்சன் ரூமா? இது கிச்சன் ரூம். இந்த சைடு தானே போனோம். இந்த சைடு போகிறா? எனக்கு தெரியல எந்த பக்கம் வந்தோம் போனோன்ட்டு. நான் பண்ணோட இது பரவாயில்லையா? எங்கே நாகப்பட்டினம் ஹாஸ்பிட்டலில் எங்கே சேர்க்குறா? அது எங்கள் ஹாஸ்பிட்டல் இதில் வந்து பாதி தான் மெடிக்கல் காலேஜ் ஆக போகுது. அப்போ என்ன ஆகலையா? அது அந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. இங்கே இருங்க, இது வந்து உள்ளே வர என்ட்ரன்ஸுக்கு ஃபஸ்ட்லேயே இருக்குது. இங்கே இருக்க பிள்ளையார் கோயில், பிள்ளையார் அழகாக இருக்குது. பரவாயில்ல, ஹாஸ்பிட்டல் உள்ளே பிள்ளையார் வச்சுருக்காங்க. உள்ளே பாருங்க, மேலே அழகாக டிசைன்லாம் இருக்குது. இதுதான் ஆம்புலன்ஸ். சரி, ஆம்புலன்ஸ் இருக்குது. இது என்னடி, இது ஒரு ரூமாக இருக்குது. காசு கொடுத்து வாங்குறது இருக்கா? இதுதான் என்ட்ரன்ஸு. ஏன் எங்கே வருது? ஆமாம், உள்ளதான் வருது, ஆம்புலன்ஸ் வருது. ஓ, வெளியில் வந்துட்டோம். எனக்கு திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது கொஞ்சம். அதை அப்படியே வாங்கிட்டு போயிடுறேன். ஏன்னா வாங்க டைம் கிடைக்க மாட்டேது எனக்கு வரத்துக்கு. அதுவும் இல்லாமல் ஸ்வைன் வந்து டெய்லி வேலைக்கு போயிடுது. இன்றைக்கி தான் இன்றைக்கி லீவு போட்டு இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போக சொல்லியிருக்கேன். அதனால் இன்றைக்கி லீவுங்கிறதுனால எனக்கு பூவாவுக்கு வாங்க வேண்டிய கொஞ்சம் திங்ஸ் இருக்குது. சூடாக இருக்குது, உண்மையில் ரொம்ப சூடாக இருக்குது. இதில் என்ன உட்கார சொல்கிறான் இவன். எந்த மாதிரி எடுத்துருக்கேன். நாங்கள் இப்போ மார்க்கெட்டு போயிட்டு கொஞ்சம் காய்கறி, அப்புறம் வந்துட்டு வெள்ளரிக்காய் இருக்குல்ல, வெள்ளரிக்காய் விதை வாங்கணுமா. இதுதான் சந்தை. ஒடிஷா சந்தை. எங்கடி போனோம்? ஆலகாணிமேடி. இங்கே பாருங்க, எங்கே போய் நின்றுக்கிட்டு கூப்பிட்றோம். ரொம்ப பயமாக இருக்குது இந்த மாட்டை பார்த்தாலே. முடியல. பூவா வேற முடிச்சுக்கிட்டானா ஃபோன் பண்ணுறாங்க, சீக்கிரம் வர சொல்கிறாங்க. பூவாவுக்கு வேறு சாப்பாடு செய்யணும். தலையை வலிக்குதுங்க. சந்தை எங்கே இருக்கு சித்தப்பா? ஏன் நான் யூடியூப் சேனல் எடுக்கிறேன். இந்த கேரட் இங்கே வாங்குவோம். எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு. இந்த வெள்ளரிக்காய் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப கவலையிலே வந்துட்டு இருந்தேன். பூவா வந்து விளாண்டுட்டு தான் இருந்தான். பூவா வந்து அழுக மாட்டான். நான் இல்லைன்னாலும் பூவா இருப்பான். அவன் பசிச்சாலும் அழுக மாட்டான், தூக்கம் வந்தாலும் அழுக மாட்டான். அதனால் வந்துட்டு நான் எங்கேனாலும் போகலாம். ஆனால் எனக்கு வந்துட்டு அப்படி இருந்தால் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அம்மா விட்டுட்டு எந்த குழந்தையும் போகக்கூடாது, அம்மா கூட மட்டும்தான் இருக்கணும். ஆனால் அவன் இப்படிக்கு கிடையாது. இங்கே வந்து எல்லார் கூடயுமே போயிடுவான். என்னை நினைக்கவே மாட்டான். அம்மா விட்டுட்டு போ, அம்மா இல்லைன்னா சில குழந்தைங்களாம் அழுகும். இவன் அப்படி இல்லை, அழுகவே மாட்டான். அப்படித்தான் இப்படி இருக்கான். எனக்கு பிறகு எப்படியாக போகுதுன்னு தெரியல. என் மேலே பாசமாக இருப்பானான்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா இந்த ஊரை பொறுத்தவரை எனக்கு பூவா தான் எனக்கு எல்லாமே. ஏன்னா இவங்கெல்லான்ட்டு எனக்கு வந்துட்டு
என்ன பேசுகிறாங்க இல்லை அவங்க நான் பேசுகிறது தான் அவங்களுக்கு புரியுது, அவங்க பேசுகிறது எனக்கு எதுவும் தெரியாது. பூவா மட்டும்தான் நான் தமிழில் பேசி கற்றுக்க வச்சு அதுக்கப்புறம் நான் பூவா கூட மட்டும்தான் பேசுகிற மாதிரி வரணும். அதனால் பூவா தான் எனக்கு எல்லாமே. அவன் வந்துட்டு இப்போ நான் இல்லைங்கிறத கவலை அவனுக்கு இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி இருந்துட்டு போட்டேன். நான் கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது என்னன்ட்டு நான் இப்போ காமிக்கிறேன். பூவாவுக்கு வந்து இது வாங்கினேன், பட்ஸ் வாங்கினேன். அப்புறம் வந்துட்டு மசாஜ் ஆயில் வாங்கினேன். மசாஜ் ஆயில் வந்து முடிஞ்சிருச்சு. எனக்கு ஹிமாலயா ப்ராடக்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் இது வாங்கினேன். அப்புறம் வந்துட்டு பவுடர், பேபி பவுடர் கொஞ்சமாக இருக்குது, முடிகிற மாதிரி இருக்குது. சரி வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வந்துட்டு ஹேர் ஆயில் இன்னொன்று வாங்க மறந்துட்டேன், பாடி லோஷன் வாங்க மறந்துட்டேன் பூவாவுக்கு. அதுதான் நினைச்சு பில்லு போட்டு வச்சுருந்தா நான் மறந்துட்டேன். எனக்குன்னு வாங்கிட்டு இது மட்டும்தான். இதெல்லாம் நான் போட்டு எத்தனை வருஷம் ஆகுது. நிஜமாலுமே ஃபேஸை பார்த்தீங்கன்னா தெரியும். எந்த க்ரீமே நான் யூஸ் பண்ண மாட்டேன், எதுவுமே மூஞ்சிக்குன்னு நான் எதுவுமே போட மாட்டேன். அப்புறம் இந்த ஷாம்பு வாங்கினேன். அப்புறம் அந்த காஜல் எனக்கு இல்லை, நான் மேக்கப்லாம் பண்ண மாட்டேன். இது வந்து பூவாவுக்கு கண்மை அதில் வைக்க மாட்டேன். இது வந்து நல்ல ஷேப்பில் வைக்கலாம், அதனால் அவ்வளோதான். அப்புறம் அந்த இது கேம்பஸ், இதில் ஒரு 8 பேட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 8 பேடா? ஆமாம், 8 பேட் இருக்குது. அவ்வளோதான், இவ்வளோ தானே வாங்கினது. நான் எதுக்கு ஹாஸ்பிட்டல் போனேன், எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லவே இல்லை. ரொம்ப எல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு வந்துட்டு பூவா வந்து ஃபீட் பண்ண முடியல. பூவால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை. அந்த மாதிரிலாம் வந்துட்டு எனக்கு புண்ணு ஆயிடுச்சு. அதான் ஃபீட் பண்ண முடியல. அவனால எனக்கு ரொம்ப அசனு எதுக்குடா போற? வா வா. இது வந்து கண்ணுக்குட்டி பேரு. கண்ணுக்குட்டினா தமிழில் கண்ணுக்குட்டி, ஒடியாவில் வந்து பச்சுரி. கதுக்கு கண்ணுக்குட்டியாடா? கண்ணுக்கு பச்சுரின்னா கோவம் வரும். ஏன் தக்கா தூங்கி எந்திரிச்சிருக்கிறியா? யாரை தேடி வந்த? பூவா தேடி வந்திருக்க. பூவா தூங்குறான். பூவாவுக்கு ஃப்ரெண்டெல்லாம் நிறையா இருக்கு இங்கே. ஓடிட்டான். அதான் பூவாவில் வந்து ஃபீட் பண்ண முடியலை. அப்புறம் எனக்கு ரொம்ப பெயின் அதிகமாக இருந்துச்சு. போயிட்டு வருவியா? ஸ்வைன் வந்துட்டு எனக்கு வேலைக்கு போகல, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனது. அப்புறம் வந்து இன்னைக்கு சரி நான் ஈவினிங் டைம் போய்க்கிறேன்ட்டு ஈவினிங் டைம் போகிறான். சரி போயிட்டு வா. எனக்கு வந்து இதில் அன்லிமிட்டட் ரீசார்ஜ் பண்ணிட்டு போயிரு. சரி இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். ரொம்ப நாளாக நான் வீடியோ போட முடியலை. என்னால் எனக்கு மன உளைச்சல் ரொம்ப அதிகமாயிட்டு. எனக்கு உடல் ரீதியாக பிரச்சனை ஏதாவது வந்ததுன்னா அதுலேயே போய் வச்சுக்கோ. பூவை படிக்க என்ன அது? இது என்ன புக்கு? இது எனக்கு என்னடா தெரியுது? இது என்ன எழுதியிருக்குன்னு படிக்க ஒன்றுமே புரியலை. இது பூவா படிக்கணுமா? பூவா வந்து தமிழ் தான் படிப்பான், இந்த புக்கெல்லாம் படிக்க மாட்டான். நான் இந்த ஊரை பொறுத்தவரை நான் ஒரு படிக்காதவங்க பாருங்க, என்ன எழுதியிருக்குன்னே தெரியல. நிஜமாலுமே நம்மளாம் படித்து வேஸ்ட்டுங்க. அதனால் எனக்கு ரொம்ப குழப்பமாங்கிற பைத்தியம் குழப்பாங்கிற. சரி இன்னைக்கு அவ்வளோதான் வீடியோ, அவ்வளோதான் இன்னைக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முடிஞ்ச நான் தொடர்ந்து என்னால் வீடியோ போட முடியலான்னு தெரியலை. போடணும்னு நினைக்கிறேன். எனக்கு சுச்சுவேஷனுக்கு வந்து பூவா பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அது நான் தான். அவங்கெல்லாம் வீட்டு வேலை பார்த்துட்டு வெளி வேலை பார்த்துட்டு நிறைய வேலை இருக்குது. இந்த வீட்டை பொறுத்தவரை
வீட்டில் நிறைய வேலை இருக்குது. ஆடு இருக்குது, மாடு இருக்குது, சமைக்கணும். அப்புறம் உளுந்து பச்சை பயிறு இதெல்லாம் அடித்து சுத்தம் பண்ணணும். அவங்க 2 பேர் தான் இருக்காங்க, அத்தையும் அண்ணியும் தான் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் பார்த்துக்குவாங்க. பூவாவை நான் தான் பார்த்துக்கணும். நான் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் நான் ஃபோனை யூஸ் பண்ணிவிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்னா பூவா கவனிக்க மாட்டேன். அதனால் எனக்கு வந்துட்டு எனக்கு பூவா தான் இது 2வது வீடியோங்கிறது, 2வது பூவா தான் ஃபஸ்ட்டு எனக்கு. சரி, அதனால தான் நான் வந்து டைம் கிடைக்கிறப்ப நான் வீடியோ எடுத்து நான் போடுவேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம். பாய்.